அஸ்வஸ்ம ரெண்டாம் கட்டத்தில் அஸ்வஸ்ம ரெண்டாம் கட்டத்தில் ஒரு கேட்டகரி, அதாவது ஒரு வகைப்படுத்தல் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு வகைப்படுத்தலுக்கு உரியவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான கொடுப்பனவு கிடைக்காது. எனவே இந்த சில விடயங்கள் சம்பந்தமாக குழப்பங்கள் நிறைந்திருக்கின்றது, பிரச்சனைகள் காணப்படுகின்றது. ரெண்டாம் கட்ட பெயர் பட்டியலில் 3 வகையான கேட்டகரி மாத்திரமே இருக்கிறது. ஆனால் ஓராங்கட்டத்தில் 4 வகையான கேட்டகரி இருக்கிறது. முன்னைய ஓராங்கட்டத்தில் காணப்படுகின்ற அந்த வகைப்படுத்தலுக்கும் தற்போதைய ரெண்டாம் கட்டத்தில் காணப்படுகின்ற வகைப்படுத்தலுக்கும், அதாவது கேட்டகரிக்கும் இடையில் வித்தியாசங்கள் கணக்க காணப்படுகிறது. முக்கியமாக அப்ளிகேஷன் ஆஃப் ப்ராசஸிங் என்றால் என்ன? ரெண்டாம் கட்டத்தில் பெயர் பட்டியல்கள் 3 வகையான பெயர் பட்டியல், 3 வகையான பெயர் பட்டியலில் 3 வகையான வகைப்படுத்தல்கள் அல்லது கேட்டகரி வந்திருக்கின்றது. எனவே மிக வறுமை, ஷியர்லி புவர் 17,500 ரூபா. இவர்கள் 3 வருடங்கள் இவர்களுக்கான கால கொடுப்பனவு வழங்கப்படும். ரெண்டாவது புவர், ரெண்டாவது வறுமை புவர், இவர்களுக்கு 10,000 ரூபா, ஒரு 10,000 ரூபா மாதாந்த கொடுப்பனவாக இருக்கின்றது. இதே 3 வருடத்துக்கு இந்த கொடுப்பனவு கொடுக்கப்படும். மூன்றாவது பாதிக்கப்பட்டவர்கள் வல்னரபிள். இந்த 4வது ரான்ஷியன் என்று இருக்கா இல்லையா என்று சொல்லியும் குழப்பகரமாக இது இருக்கின்றது. நாங்கள் தெரிவு செய்யப்பட்டோமா அல்லது நாங்கள் தெரிவு செய்யப்படவில்லையா, இவற்றுக்கு என்ன காரணம், டிரான்ஷியன் என்ற பிரிவு இருக்குதா அல்லது இல்லையா என்றது தொடர்பாக நாங்கள் விரிவாக இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்றோம். எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஓல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அஸ்வஸ்ம இரண்டாம் கட்டத்தில் மொத்தமாக விண்ணப்பதாரர்களுடைய மொத்த எண்ணிக்கை 8,15,000 பேர் மொத்தமாக விண்ணப்பித்திருக்கின்றார்கள். இப்போ தெரிவுக்குட்பட்ட அல்லது இப்போ சீர்படுத்தப்பட்ட விண்ணப்பதாரர்களுடைய எண்ணிக்கை 2,99,532 பேர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அப்போது மிச்சமாக இருக்கிறவர்களுடைய நிலை என்ன? இது இந்த புள்ளி விவரங்கள் பின்னால் வருகின்ற விளக்கங்களுக்கு மிகவும் அவசியமானவை. எனவே கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். இது சம்பந்தமாக விளக்கங்கள் பின்னால் வருகின்ற போது நீங்கள் பார்க்கக்கூடியவாறு இருக்கும். இப்பொழுது 3 கேட்டகரிகளை பார்ப்போம். அதாவது அஸ்வஸ்வ ரெண்டாம் கட்டத்தில் பெயர் பட்டியல்கள் வெளிவந்திருக்கின்றது. ஆனால் அஸ்வஸ்வ ஓராம் கட்டத்தில் பெயர் பட்டியல்கள் வெளிவந்த போது 4 கேட்டகரிகள் காணப்பட்டிருந்தன. ஆனால் அஸ்வஸ்வ ரெண்டாம் கட்டத்தில் பெயர் பட்டியல் வந்திருக்கின்றது. இங்கு 3 கேட்டகரி தான் காணப்படுகின்றது. அதாவது 3 கேட்டகரிகளையும் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், 1 மிக வறுமை, சிவியர்லி புவர், 17,500 ரூபா மாதாந்த கொடுப்பனவு, 3 வருடங்களுக்கு கால நீடிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. 2வது வறுமை புவர், இவர்களுக்கு 10,000 ரூபா, 3 வருடங்களுக்கு இவர்களுக்கான கால நீடிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. 3வது பாதிக்கப்பட்டவர்கள் வல்னரபிள், இவர்களுக்கு 5,000 ரூபா மாதாந்த கொடுப்பனவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இவர்களுக்கு கால நீடிப்பு மாற்றத்தக்க விடயமாக காணப்படுகின்றது. சில வேளை கூட்டி கொடுப்பார்கள், சில வேளை குறைத்தும் கொடுப்பார்கள். இது தற்போது இந்த கால நீடிப்பு வெளியிடப்படவில்லை. ரான்ஷியன் என்று சொல்கின்றவர்களுக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸிங் இருக்குது. இவர்களுக்கான கொடுப்பனவு இல்லை என்றுதான் அர்த்தம். அதாவது ரான்ஷியன் என்று வருகின்ற போது அது 4வது கேட்டகரி வகைப்படுத்தல். இது இந்த ரெண்டாம் கட்ட பெயர் பட்டியலில் வந்தவர்களுக்கு அந்த ரான்ஷியன் என்ற அந்த கேட்டகரி இடம்பெறவில்லை. ரான்ஷியன் கேட்டகரி ஓராம் கட்டத்தில் ஏன் கொடுத்தார்கள், ரெண்டாம் கட்டத்தில் ஏன் அதை நிறுத்தி இருக்கின்றார்கள் என்று சொல்லி விரிவாக நாங்கள் பார்ப்போம். ஓராம் கட்டத்தில் கொரோனா காலகட்டமாக இருந்தது. அப்பொழுது உழைப்புகள், அதாவது வேலை வாய்ப்புகள் மிகவும் கஷ்டமாக இருந்தது. வீட்டுக்குள் முடங்கியபடியால் வேலைகள் செய்ய முடியாதிருந்தது. எனவே பாதிக்கப்பட்டவர்கள் எனவே பாதிப்புக்குட்படுத்தப்பட்டு தற்காலிகமாக அந்த வேலை தான் செய்து வந்தார்கள்.
இவர்கள் தற்காலிகமாக வேலைகளை இழந்து பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்தவர்களாக காணப்படுகின்றார்கள். ஆகவே இந்த ரான்ஷியன் கேட்டகரி என்றது கொரோனா காலப்பகுதியில் அந்த வேலைவாய்ப்பு இல்லாதிருந்தவர்களை உள்வாங்கப்பட்டு அவர்களுக்கான கொடுப்பனவு வழங்கப்பட்டது. இந்த 2ஆம் கட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால் தெரியும், கொரோனா முடிந்துவிட்டது. இந்த நெருக்கடி இல்லை, இந்த நெருக்கடி நின்று விட்டது. எனவே அந்த ரான்ஷியன் என்ற அந்த கேட்டகரி நிறுத்தப்பட்டிருக்கின்றது. கொரோனா காலத்தில் கொடுக்கப்பட்டது, இப்போது கொரோனா இல்லாததால் நிறுத்தப்பட்டது. இதுதான் அதற்கு காரணமாக இருக்கின்றது. அடுத்து இன்னொரு முக்கிய விடயம் என்னென்று பார்த்தால் எலிஜிபிள் நாட் எலிஜிபிள் என்று 2 விடயங்கள் இருக்கின்றது. எலிஜிபிள் என்று சொன்னால் நீங்கள் தெரிவாகிவிட்டீர்கள், எந்த கேட்டகரிக்குள் தெரிவாகிவிட்டீர்கள் என்று பக்கத்தில் அதுக்கு நேராக பார்க்க முடியும். எலிஜிபிள் என்று பார்க்கின்ற போது ரான்ஷியன் என்ற கேட்டகரி இல்லாமல் இருக்கும். இதை வைத்துக்கொண்டு நாங்கள் ரான்ஷியன் என்ற அந்த கேட்டகரி இல்லை என்ற முடிவுக்கு வரலாம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாட் எலிஜிபிள். இப்படி இருந்தால் நீங்கள் தெரிவாகவில்லை என்று சொல்லி அர்த்தம். அதாவது உங்களுக்கு அந்த தகுதி அற்றவர் என்று தான் உங்களுக்கு அர்த்தம். அடுத்ததாக அப்ளிகேஷன் ஆஃப் ப்ராசஸிங் என்று சொல்லி இருக்கின்றது. இதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் உங்களுடைய உங்கள் அப்ளிகேஷன் ப்ராசஸிங்கில் இருக்குது. ஆரம்பத்தில் சொல்லியிருப்போம், ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறாங்க மொத்தமாக இந்த 2ஆம் கட்ட ஆஸ்வஸ்வ பதிவுக்கு 8,15,000 பேர் விண்ணப்பித்திருக்கின்றார்கள். இதில் 2,99,532 பேர் தான் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இதில் மீதியாக இருக்கின்றவர் 1,00,000. இதில் 7,15,000 விண்ணப்பித்திருந்தார்கள், பரிசீலனை செய்யப்பட்டிருந்தார்கள். மிகுதி 1,00,000 பேர் அல்லவா? எனவே அவர்கள்தான் இந்த ப்ராசஸிங்கில் இருக்கின்றார்கள். இது இன்னும் பரிசீலனை செய்யவில்லை. அதாவது இன்னும் நீங்கள் அஸ்வஸ்வ கொடுப்பனவுக்கு தெரிவு செய்யப்படவில்லை, ஆனால் பரிசீலனை செய்யப்படவில்லை, பரிசீலிக்கப்படும். இந்த பரிசீலிக்கப்படுகின்ற காலப்பகுதி எப்போ உங்களுக்கு பரிசீலித்து உங்களுடைய பெயர் பட்டியல் வெளியிடப்படும் என்று சொன்னால் அநேகமாக இந்த அடுத்த ஜூலை மாதம் முற்பகுதியில் அது நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. அப்போது அப்ளிகேஷன் ஆஃப் ப்ராசஸிங் என்கின்றவர்கள் சற்று பொறுத்திருந்து தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ளிகேஷன் ஆஃப் ப்ராசஸிங்கில் உள்ளவர்கள் நிறைய சந்தேகங்கள் இருக்கிறது, நிறைய கேள்விகள் இருக்கிறது. நாங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறோமா அல்லது இல்லையான்னு சொல்லி நிறைய சந்தேகங்களுடன் இருக்கின்றார்கள். நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கிறது. நான் போய் பார்த்தனால் சேவியர் எரர் என்று வருகின்றது. இது இது என்ன மாதிரி இது என்னுடைய பெயர் வந்திருக்கின்றதா, என்னுடைய பெயர் இல்லையா என்று சொல்லி நீங்கள் குழம்புவீர்கள். ஒரே நேரத்தில் இணையதளங்களை பலர் பார்ப்பதால் இணைய நெருக்கடிகள் ஏற்படுகின்றது வழமை. அவ்வாறு இருக்கின்ற போதுதான் சிவியர் எரர் என்று சொல்லி வருகின்றது. எனவே கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் மீண்டும் பார்க்கின்ற போது உங்களுக்கு உங்களுடைய பெயர் பட்டியல்கள், உங்களுடைய விவரங்கள் இணையத்தில் நீங்கள் பார்க்கக்கூடியவாறு இருக்கும். அது சரியாகிவிடும். உங்கள் பெயர் பட்டியல்கள் நலன்புரிகள் சபையின் இணையதளத்தில் பார்க்கலாம். இல்லாது விட்டால் கிராம சேவகர் அலுவலகங்கள் பிரதேச செயலகங்களில் ஒட்டப்பட்டிருக்கும். கிராம சேவகர்களுடைய அலுவலகத்தில் நோட்டீஸ் போர்ட்டில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். அதே மாதிரி பிரதேச செயலகத்தில் சமூக சேவை பிரிவுகளில் அதற்கென அமைக்கப்பட்ட கிளைகளில் அதற்கு பொறுப்பானவர்களுடன் நீங்கள் தொடர்பு கொண்டு அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் பார்க்கலாம். ஆட்சேபனைகள் அல்லது ஆட்சேபனைகள் உங்களுக்கு எதிராக யாராவது ஆட்சேபனைகள் விண்ணப்பித்தால் உண்மையில் நீங்கள் தகுதியுடையவராக இருந்தால் சற்று காலம் செல்லும். 1 மாத காலம் கழித்து உங்களுக்கான கொடுப்பனவுகள் கிடைக்கும். ஆட்சேபனை சரியாக ஆட்சேபனை தெரிவித்தவர்கள், அதாவது உங்களுக்கு எதிராக நீங்கள் தகுதியற்றவர் என்று சொல்லி ஆட்சேபனை தெரிவித்தவர்களுடைய கருத்துக்கள் கிராம மட்டத்தில் அல்லது பிரதேச செயலக மட்டத்தில் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு அது உங்களுக்கு தகுதியுடையவர் என்று சொன்னால் மீண்டும் உங்களுக்கு தரக்கூடிய மாதிரி இருக்கும். குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள்ள குறிப்பிட்ட தொகைகள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகைகள் முழுமையாக கிடைக்கும்.
ஒரு மாதம் பிந்தி தருவதால் நமக்கு ஒரு மாத கொடுப்பனவு தரவில்லை என்று சொல்லி நீங்கள் குழம்ப வேண்டிய அவசியமில்லை. எனவே அந்த கொடுப்பனவுகள் யாவும் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு அஸ்வஸ்வ தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.